ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மகா கும்ப மேளா பற்றி தான். உத்தரப்பிரதேசில் இருக்க அலகாபாத்தில் தான் இவ்வளோ பெரிய நிகழ்வே நடந்துட்டுருக்கு. இந்த மகா கும்ப மேளா நடக்க காரணம் ஒரு பெரிய கதையை சொல்லப்படுது. அந்த கதையை சமுத்திர மந்தனான்னு சொல்கிறாங்க. இந்த கதையை நம்மள நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிருப்போம். இந்த கதையை நம்ம சிவனை வச்சு கேட்டிருப்போம். பட் அங்கே நடந்த இன்னொரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை எடுக்க கடலில் இருக்க மந்தரா அப்படிங்கிற மலையை கடைஞ்சாங்க. அமிர்தம்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மருந்து. அந்த மருந்தை சாப்பிட்டா சாவே வராதுன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அவங்க இந்த மலையை கடையிறதுக்காக அவங்க சிவன் கழுத்தில் இருக்க வாசுகி அப்படிங்கிற பாம்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மலையை கடைஞ்சதும் வர அமிர்தமை தேவர்களும் அசுரர்களும் பாதி பாதி எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அவங்க கடைய ஆரம்பித்ததும் நிறைய சக்தி வாய்ந்த பொருட்கள் வெளியே வந்திருக்கும். இதில் கடைசியாக அமிர்தம் வெளியே வந்திருக்கும். இந்த அமிர்தம் அசுரர்களோட கையில் கிடைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி விஷ்ணுவோட வாகனமான கருடர் அந்த அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு பறந்து போயிருப்பார். அப்படி அவர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த அமிர்தமில் இருக்க 4 டிராப்ஸ் இந்தியாவில் இருக்க 4 இடத்துல விழுந்துட்டதாக சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பிரயாக்ராஜ், ரெண்டாவது ஹரித்வார், அடுத்து நாசிக், 4வது உஜ்ஜைன். இந்த 4 இடத்துல தான் அந்த டிராப்ஸ் வந்ததாக சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தோம்னா இந்த 4 இடத்துல ரிவர்ஸும் இருக்குது. நாசிக்கில் பார்த்தோம்னா கோதாவரி ரிவர் இருக்குது, உஜ்ஜைனில் ஷிப்ரா ரிவர் இருக்குது, ஹரித்வாரில் கங்கா ரிவர், பிரயாக்ராஜில் 3 ரிவர்ஸ் இருக்குது, கங்கா, யமுனா, அப்புறம் சரஸ்வதி. இந்த 3 ரிவர்ஸ் ஒரே இடத்துல சேரதுனால தான் அந்த இடத்த திரிவேணி சங்கம்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கும்பமேளா நடக்கும்போது இந்த நதிகளில் மூழ்கி இருந்தால் அவங்க செஞ்ச பாவம் எல்லாம் போயிடும்னு ஒரு நம்பிக்கை. இந்த கும்பமேளாவை 4 டைப்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. முதல்ல மக்மேளா, இது எல்லா வருஷமும் ஜனவரி டு பிப்ரவரி பிரயாக்ராஜில் கொண்டாடுறாங்க. ரெண்டாவது 6 இயர்ஸ் ஒன்ஸ் அர்த் கும்பமேளான்னு கொண்டாடுறாங்க. அர்த் அந்த வார்த்தைக்கு மீனிங் பார்த்தோன்னா ஆஃப்னு அர்த்தம். இந்த அர்த் கும்பமேளா பிரயாக்ராஜ் அப்புறம் ஹரித்வார் இந்த 2 இடத்துலையும் கொண்டாடுவாங்க. அடுத்து 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பூர்ண கும்பமேளான்னு கொண்டாடுவாங்க. இந்த கும்பமேளாவை தான் ஃபுல் சைக்கிள்னு சொல்லுவாங்க. எதுக்கு 12 இயர்ஸ்னு பார்த்தோம்னா சோலார் சிஸ்டமில் இருக்க ஒரு பிளானட்டான ஜூபிட்டர் சன்னோட ஆர்பிட்டில் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ண 12 இயர்ஸ் ஆகும். அதே போல் இந்த நிகழ்வை நிறைய ராசி பலன்களோட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த கும்பமேளா தான் நாம் பார்த்த 4 இடத்துலையும் கொண்டாடப்படுது. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது மகா கும்பமேளா. இந்த நிகழ்வு 144 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வரும்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த நிகழ்வு பிரயாக்ராஜில் தான் ரொம்ப பெரிய திருவிழாவாக கொண்டாடுறாங்க. எதுக்கு 144 இயர்ஸ்னு பார்த்தோன்னா பூர்ண கும்பமேளா 12 இயர்ஸ் இல்லையா, இந்த பூர்ண கும்பமேளா 12 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறத ரொம்ப பெரிய நிகழ்வாக பார்க்குறாங்க. அதுவும் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கம் நடக்கிற இடத்துல, அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 மீட் பண்ணுற இடத்துல முங்கி இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நம்புகிறாங்க. பட் ஆக்சுவலி பிரயாக்ராஜில் பார்த்தோம்னா இப்போ 2 நதிகள் தான் இருக்குது. ஒன்று கங்கா, இன்னொன்று யமுனா. இந்த இடத்துல யமுனா ரிவர் கங்காவில் சேர்ந்து கங்கா ரிவராக ஃப்ளோ ஆகுது. இந்த இடத்த திரிவேணி சங்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சரஸ்வதி ரிவர் கிடையாது. ஏன்னா சரஸ்வதி ரிவர் பல வருஷத்துக்கு முன்னாடியே இன்விசிபிள், அதாவது மறைஞ்சு போயிருச்சு. ஹிஸ்ட்ரியில் சரஸ்வதி ரிவர் இருந்ததுக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்குது. பட் அட் ப்ரெசென்ட்டில் அந்த ரிவர் இல்லை. பட் இருந்தாலும் பூமிக்கு அடியில் போகுதுன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. பிரயாக்ராஜில் இருக்க இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா யமுனா ரிவர் டார்க்காகவும் கங்கா ரிவர் லைட்டாகவும் ஒன்றா சேர்ற இந்த இடத்த பார்க்கவே அழகாக இருக்கும்னு நம்புகிறாங்க. இந்த மகா கும்பமேளா இந்த வருஷம் ஜனவரி 13 பிப்ரவரி 16 வரைக்கும் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி 1881 நடந்திருக்கு. அப்போ நம்ம இந்தியா பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. இந்த இடத்துல ஓலி டிப் எடுக்க கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்ஸில் இருந்தும் வந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதே போல் 2019 கோடிக்கணக்கில் பீப்புள்ஸ் அங்கே வந்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் 2019 கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் ஃபார் லார்ஜஸ்ட் பீஸ்ஃபுல் கேதரிங் கூட கொடுத்ததாக சொல்கிறாங்க. இப்போ எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து மக்கள் வரதுனால பிரயாக்ராஜிலேருந்து 200 to 300 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு டிராஃபிக் ஜாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஓலியான ஒரு இடமா நாம் அந்த ரிவரை கன்சிடர் பண்ணுறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிவர்ஸை பொல்யூட் பண்ணாமல் பார்த்துக்கிற வேண்டியதும் நம்மளோட கடமை தான். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மகா கும்பமேளாங்கிறது நம்மளோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜும் கூட. மறக்காமல் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.